வணக்கம். நான் உங்க அட்வொகேட் தமிழ். பொதுவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி, நம்ம அந்த பிசினஸ்ல என்ன மாரியான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்ன்றத ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுல என்ன மாரியான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், லைசென்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கணும்ன்றத ரிசர்ச் பண்ணிக்கணும். இன்னைக்கு நெறைய பேர் இத பண்ணாமலே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு ஷார்ட் டைம்லயே அவங்களால வந்து அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாம குளோஸ் பண்ணிடுறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இது எதனால நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த ஏரியாஃப்ல என்ன ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுன்றத ப்ராப்பரா ஸ்டடி பண்ணாம வந்திருக்காங்கன்றது தான். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராவோ இல்ல ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கணும் அண்டர் ஃபுட் சேஃப்டி ஆக்டுக்கு கீழ. ஸோ ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ்ல 2 லைசன்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டேட் லைசன்ஸ் இல்ல சென்ட்ரல் லைசன்ஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம ஸ்டேட் லைசன்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். அதாவது நம்மளோட டர்ன் ஓவர் அப் டு 1.5 crore தான் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க ஸ்டேட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி 1.5 crore கீழே தான் டர்ன் ஓவர் வருதுன்றதை காமிச்சு நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான காஸ்ட் லைசன்ஸோட ஃபீ வந்து 100 rupees-உம் பிளஸ் வந்து அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சர்வீஸ் ஃபீயும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்க லைசன்ஸ் வந்து நம்மளோட டர்ன் ஓவர் வந்து 1.5 crore இருந்து ஸ்டார்ட் ஆகி 50 crore வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ற பட்சத்துல நான் ஸ்டேட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அந்த லைசன்ஸுக்கு காஸ்ட் வந்து 2000 ரூபாய் கட்டணும் பிளஸ் அதுக்கான சர்வீஸ் ஃபீ எடுக்கணும். இதுக்கு 50 crore மேல வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சென்ட்ரல் லைசன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். சென்ட்ரல் லைசன்ஸ் இல்லாம ஸ்டேட் லைசன்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்றதுக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ ஜென்ரலா நம்ம கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு போதும். பிளஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும். இது 3மே வந்து காமனா நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாம நம்ம எந்த இடத்துல பிசினஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல வாட்டர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வாங்கி வச்சிருக்கணும். வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் வேக்சின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கணும். இது 2 லைசன்ஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். என்ன ஒன்று அப்படின்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னா நீங்க அப்ளை பண்ணும்போது வேற எந்த ஒரு அடிஷனல் ஃபார்மும் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒரு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்க ஃபார்ம் ஐஎக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த அலாங் வித் பார்ட்னர்ஷிப் டீடோட சேர்த்து நீங்க ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த எல்லா லைசன்ஸுமே நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணுவோம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி விசிட் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் ஸ்க்ரூட்டனி பண்ணிட்டு அதுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்றது FOSCOS.gov.in அப்படின்ற வெப்சைட்ல அப்ளை பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சு பார்த்துட்டு நீங்க லைசன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும். ஏன்னா இதுல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் கூட நம்ம ப்ராப்பரா பண்ணணும். ப்ராப்பரா பண்ணாதான் உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகும். ரெண்டாவதா நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ். ஸோ இதுல ரெண்டுமே ஏன் நான் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி அப்படின்றதுல இன்னைக்கு நிறைய ஃபுட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தவறு பண்றாங்க. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான புரிதல்ன்றது அவங்க கிட்ட இல்லை. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்டுக்கு கீழே, அதாவது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்டுக்கு கீழே, அதாவது சிஜிஎஸ்டி ஆக்டுக்கு கீழே ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றவங்க 5% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் வித்தவுட் இன்புட் டேக்ஸ் கிளைம். சரிங்களா? இது ஒன்று ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களோட பர்ச்சேஸ்ல இருந்து வரக்கூடிய இன்புட் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணி அவங்களோட ஸ்டாச்சுட்டரி லையபிலிட்டியை வந்து கட்டிடுறாங்க, டாக்ஸ் லையபிலிட்டியை கட்டிடுறாங்க. அது வந்து கட்டும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு எந்த இஷ்யூவும் வராது. எப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அது என்னைக்கு வந்து இந்த டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட் பண்றாங்களோ அவங்க அன்னைக்கு உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து எல்லா இன்புட் கிளைம் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிவர்ஸ் பண்ண சொல்றதுக்கு அலாங் வித் பெனால்ட்டியும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு அது வரும். ஸோ அன்னைக்கு அது நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்கும். ஸோ எல்லா ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்களும் மேக்ஸிமம் இந்த தவறை பண்றாங்க. ரெண்டாவதா பண்ணக்கூடிய அவங்களோட மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ரெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை கட்டுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்த அமெண்ட்மெண்ட் படி ரெண்ட்டுக்கு நம்ம 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ அது 2 மெத்தட்லையுமே நம்ம கட்டலாம். ஒன்று ஃபார்வர்ட் ஜிஎஸ்டி மெத்தட்ல நம்ம ஹவுஸ் ஓனரே நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி அவரு நம்மளோட ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல காமிச்சு கட்டிட்டாரு அப்படின்னா நமக்கு அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா லீகலா பாத்தீங்கன்னா இது உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்லயுமே இது மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து அலாங் வந்து ஜிஎஸ்டியோட தான் பே பண்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இருந்திருக்கணும்.
ரெண்டாவது மெத்தட் வந்து இன்ஃபேக்ட் ஹவுஸ் ஓனர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ வந்து நம்ம ஆர்சிஏ மெத்தட்ல ரெண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த ஜிஎஸ்டியை வந்து நம்ம கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1,00,000 ருபீஸ் நம்ம ரெண்டா கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 1,00,000 ருபீஸ்க்கு நம்ம 18,000 ருபீஸை ஜிஎஸ்டியா ஆர்சிஏ மெத்தட்ல எல்லா மாசமும் கட்டியிருக்கணும். இதை கட்டியிருக்கிறோமான்றதை நம்ம கம்பல்சரி ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆர்சிஏ மெத்தட்ல நீங்க ஜிஎஸ்டிக்கு ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னா, திரும்ப 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்க்ரூட்டனி பண்ணும்போது எவ்வளவு நாளுக்கு நம்ம கட்டாம இருக்குமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் போட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த பெனால்ட்டி அமௌண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஹியூஜா இருக்கும் டிபெண்டிங் ஆன் கேஸ் டு கேஸ். ஸோ அடுத்து மூணாவது இருக்கிறது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற 2 கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ்ல இருக்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறது. ரெண்டல் அமௌண்ட்டுக்கும் சரி எம்ப்ளாயிஸோட சேலரிக்கும் சரி த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுக்கு மேல அதிகமா போச்சு அப்படின்னா டிடிஎஸ்ன்றது நம்ம பிடிக்கணும். நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 2,40,000 ரூபாய்க்கு மேல வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பா 10% டிடிஎஸ் அமௌண்ட்டை பிடிச்சி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கட்டணும். அப்போ அந்த இவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டிடிஎஸ் பிடிச்சி கட்டுற கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. இதனால ஃபியூச்சர்ல என்ன வரும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல வந்து நம்ம ரெண்டல் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி ஓனருக்கு கொடுத்துருப்போம். ஆனா வந்து அதுக்கான டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இதனால ஃபியூச்சர்ல இருந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து நமக்கு நோட்டீஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் ரிப்ளை ஃபைல் பண்ணி அதை க்ளோஸ் பண்ற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ சில கேசஸ்ல பெனால்ட்டி கட்டுற மாதிரி கண்டிப்பா வரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3 விஷயங்களும் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் நம்ம பார்க்கணும். அண்ட் இயர்லி ஒன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ்ன்றதை ஃபைல் பண்ணியிருக்கணும் டிபெண்டிங் ஆன் த கேஸ். அதாவது ப்ரொப்ரேட்டராக இருந்தாருன்னா ப்ரொப்ரேட்டரோட இன்கம் அசஸ் பண்ணி இன்கம் டேக்ஸும், பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட இன்கம் டேக்ஸ் இதை அசஸ் பண்ணி இன்கம் டேக்ஸும் கட்டியிருக்கணும். சேம் அப்ளிகபிள் ஃபார் த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும். ஸோ இந்த 2 லைசன்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸும் ஜிஎஸ்டியும். ஸோ இது இல்லாம அடுத்து வரக்கூடிய முக்கியமான லைசன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூணாவதா நம்ம கார்பரேஷன்ல இருந்து ட்ரேட் லைசன்ஸ்னு ஒன்று வாங்கியிருக்கணும். அதாவது தொழில் செய்யறதுக்கான தொழில் உரிமம் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த தொழில் உரிமம் வாங்குறது இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறதே கிடையாது. அப்புறம் திடீர்னு கார்பரேஷன்ல இருந்து வந்து அவங்க நோட்டீஸ் கொடுத்த உடனே அப்போ வந்து ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஸோ இந்த தொழில் உரிமம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, இதை அப்ளை பண்றதுக்கு உங்களோட லோக்கல் கார்பரேஷன்லயோ இல்ல முனிசிபாலிட்டிலயோ நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவைப்படுற 2 ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்னு ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இன்னொன்னு வந்து ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கிட்டு அதுல இருந்து அதை வச்சுதான் நீங்க இந்த இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது ட்ரேட் லைசன்ஸ்ன்றது எதை கேட்டீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைசன்ஸ். ஒரு ஃபுட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அதை எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா 4வதா நீங்க வாங்க வேண்டியது லேபர் லைசன்ஸ். ஸோ லேபர் லைசன்ஸ்ன்றது நம்மளோட எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்களோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம 60 ரூபாய் கணக்கு காமிச்சு லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று கட்டணும். ஸோ இதுல 2 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு கட்டுறது, ரெண்டாவது லேபர் லைசன்ஸ் வாங்கி அதை இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெனியூ பண்ணணும். இது 2 மட்டும் தான் கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டீங்கன்னா இல்ல, இதுல வந்து சில புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ஒரு டீடைல்டு வீடியோவா இன்னொரு வீடியோவில் சொல்றேன். லேபர் லைசன்ஸ்க்கு என்னென்ன புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றத டீடைல்டு வீடியோவா சொல்றேன். ஸோ இதுக்கு முதல்ல லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் கட்டி அதுக்கான ரிசிப்டை வாங்கிட்டு அந்த ரிசிப்டை வச்சு நம்ம லேபர் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஒரு எம்ப்ளாயிஸோட கணக்குக்கு ஏற்ற மாதிரி இது ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 5,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு இந்த ஃபீஸ். 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஃபீஸ்ன்றது இருக்கு. ஸோ இதுவும் நம்ம labor.gov.in வெப்சைட்லேயே பே பண்ணலாம். இப்போ எல்லா லைசன்ஸுமே ஆன்லைன்லேயே பண்ணிடுறோம். எக்ஸப்ட் ட்ரேட் லைசன்ஸை மட்டும் தவிர மற்ற எல்லாமே மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த லைசன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய லைசன்ஸ் தான் இது. ரெண்டுமே நிறைய இடத்துல வாங்குறது இல்லை, பட் ஆனால் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். அப்படின்னா பில்டிங் ஸ்டெபிலிட்டி லைசன்ஸும் லோக்கல் போலீஸ்ல இருந்து ஈட்டரி ஹவுஸ் லைசன்ஸும் ஒன்று வாங்கி வைக்கணும். நம்ம ஃபுட்டு சப்ளை பண்றதுனால ஈட்டரி ஹவுஸ் லைசன்ஸும் பில்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் இன்ஜினியர் கிட்ட இருந்து பில்டிங் ஸ்டெபிலிட்டி லைசன்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா லைசன்ஸும் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய லைசன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா லிக்கர் சப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு இன்னும் சில லைசன்ஸ் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஒரு சாதாரணமா நீங்க ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் பிசினஸ்ல மேஜரா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய லைசன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். ரெண்டாவது ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். தேர்டு ட்ரேட் லைசன்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். ஃபோர்த்து லேபர் லைசன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். ஃபிஃப்த்தா ஒரு தடவையும் நீங்க இவங்க கிட்ட இருந்து ஃபயர் சேஃப்டி லைசன்ஸை ரெனியூ பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த எல்லா லைசன்ஸையும் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பிசினஸும் லாங் டேர்ம்ல ரன் ஆகும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இது மாதிரி உங்களோட பிசினஸ் சம்பந்தமா நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா நாங்கள் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதை நாங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றோம். நன்றி.